Hey guys, this is Tamshilvan. Python tutorial இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் வந்து functions. Functions எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ 10 லைன் கோடிங் வந்து ரன் பண்றோம் அப்படின்னா, அந்த 10 லைன்ல ஏதோ ஒரு லைன் வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எங்கேயோ வந்து ரிப்பீட்டடா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவைப்படுது அப்படின்னும் போது, இப்போ ரிப்பீட்டடா ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அதுக்கான கோடிங்கை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பிளாக்கை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிற கோடிங்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் மூலியமாக நீங்கள் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கால் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரீயூசபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட சைஸ் வந்து குறையும். ஏன்னா ரிப்பீட்டடாக நமக்கு தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபங்க்ஷன் பிளாக்ல போட்டுட்டு எங்கே தேவையோ அங்கே ஜஸ்ட் ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்து கால் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நம்பர் ஆஃப் லைன் ஒரு வாட்டி கொடுத்துட்டோம். அது வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லா தடவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் டாபிக் மூலயமா. ஸோ இது வந்து கோட் ரீயூசபிலிட்டிக்காக தான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான்ல எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து போடணும். ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி சில படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ரிட்டர்ன் டைப் அப்படின்றது இருக்கும். இங்கே ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டெஃப் அப்படின்னு கீவேர்ட் போட்டாலே போதும். நான் இங்கே அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எழுதியிருக்கேன். இதுதான் வந்து ஃபார்மேட். ஸோ இந்த சின்டாக்ஸ் படி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை பைத்தான்ல யூஸ் பண்ணணும். ஸோ டெஃப்னா டெஃபினிஷன் அப்படின்ற கீவேர்டு. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு இப்போ எப்படி நீங்கள் வேரியபிளுக்கு நேம் வைப்பீங்களோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து நேம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் வந்து ஃபங்க்ஷனோட பிளாக் ஓப்பன் ஆகுதுன்றதுக்கு கோலன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு 2 லைன் வருது அப்படின்னும் போது அந்த 2 லைனை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ரோக்ராமில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனோட நேமை போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கால் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளார நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நேம் அப்படின்ற ஆர்குமெண்ட், அதாவது அது ஒரு வேரியபிள் தான். ஓகேங்களா? இது ஏன் இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பேராமீட்டருக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இது வந்து மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். சும்மா இதுலேருந்து தான் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ல இருந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்காது. ஓகேங்களா? நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கீழே வந்து கால் பண்ணால் மட்டும்தான், அதாவது ப்ரோக்ராம் உள்ளார காலிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி ஃபங்க்ஷன் வந்து தன்னிச்சையாக ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து ரன் ஆகும்னா அது உங்கள் மெயின் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்கா இல்லையா, இதுலேருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே அந்த ஃபங்க்ஷனோட பேரை போட்டு அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நேம் அப்படின்ற வேரியபிள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனோட பேராமீட்டருக்கு உள்ளே கொடுக்கும்போது அதுக்கு பேர் வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூவாக அனுப்பணும். அந்த வேல்யூ வந்து இந்த நேம் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகி இங்கே பிரிண்ட் ஆகும். நான் டைரெக்டாக ராஜா அப்படின்னு போடுறேன்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணதுனால ஹலோ ராஜா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். நான் அகெயின் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டு அருண் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணியிருக்கேன் ராஜா, ஹலோ ராஜான்னு வந்திருக்கு. இன்னொரு வாட்டி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணுற அருண் வந்திருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ தடவை வேணுமோ இந்த ஃபங்க்ஷனை வந்து ரிப்பீட்டடாக கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 வாட்டி நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு எக்ஸிக்யூஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் டாபிக் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃப்ன்ற கீவேர்ட் போடுங்க. ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம், அது நம்ம வைக்கிற நேம் தான். ஆனால் நேம் வந்து இட் ஷுட் பி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நேம் வந்து கொடுங்க. அதுக்குள்ளே ஆர்குமெண்ட் அப்படின்றது கொடுக்கணும், இந்த வேரியபிள் நேம் அப்படின்றது கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நேம் மட்டும்தான் கிடையாது, எவ்வளோ வேரியபிள் நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ கொண்டு வரணும் ஃபங்க்ஷனுக்குள்ளார எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் கெட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நேம் மட்டும் நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பிரிண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேமை அப்படியே நம்ம இங்கே இந்த பிரிண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், வேறு உண்மை கிடையாதுங்க. ஆனால் நான் இங்கே பாருங்கள் 3 வாட்டி நான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் இங்கே கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறேன். அப்போ ஒரு வாட்டி இந்த லைனை வந்து நான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு 3 வாட்டி டிஃப்ரெண்ட் நேம்ஸுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஒருவேளை நான் வந்து இதை வந்து ஒரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணனா 3 வாட்டி பிரிண்ட் லைன் போட்டு நான் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரே ஒரு பிரிண்ட் லைன் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லலாம் இதுவும் ஒரு லைன் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 5 லைன் வேணும் அப்படின்னாக்கா, 6 லைன் வேணும் அப்படின்னாக்கா இது எல்லாமே ஒரே டைமில் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். டிஸ்பிளேன்னு கொடுத்தாலே போதும், ஒரு தடவை ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பிரிண்ட்டு வெல்கமையும் சேர்த்து கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் ரெண்டு லைன் அங்க ஃபங்க்ஷன்ல என்ன லைன்ஸ் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே வந்துடும். வெல்கம் அப்படின்றது வந்துருக்கு பாருங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணும்போது நமக்கு ப்ரோக்ராமோட சைஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ ப்ரோக்ராம் சைஸை குறைக்கிறதுக்காகவும் நம்ம கோடை வந்து ரீயூசபிள் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் ஃபங்க்ஷன் டாபிக் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இது என்னது, இது மேலே நம்ம இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரிபிள் டைம் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு உள்ள போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டைம் சிங்கிள் கோட் போட்டு உள்ள போடலாம். அதுக்கு பேர் வந்து கமெண்ட் லைன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் லைனை தனியா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட்னு போட்டுட்டு ஃபங்க்ஷனோட பேர் வந்து டிஸ்பிளே, டிஸ்பிளே டாட் வச்சு டபுள் டைம் அண்டர்ஸ்கோர் கொடுங்க. 2 வாட்டி அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு DOCனா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபார்ம், அகைன் டபுள் டைம் அண்டர்ஸ்கோர் கொடுங்க. ஆக்சுவலாக இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே கமெண்ட்ஸாக கொடுத்துருக்குறோம். திஸ் ஃபங்க்ஷன் இண்டிகேட்ஸ் த கிவன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைனை மட்டும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். ஃபங்க்ஷனோட பேர் டாட் வச்சு டபுள் டைம் அண்டர்ஸ்கோர் போட்டு டாக் அப்படின்னு கொடுத்துட்டு, டாக்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட், அகைன் டபுள் டைம் அண்டர்ஸ்கோர். இப்போ இங்கே கமெண்ட் லைன் கொடுத்தது வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டாப்பிக்கை பைத்தானில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் தமிழ்செல்வன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.